அங்க பாரு அண்ணன் பாரு. அப்படி சாக்லேட் வைக்க பிடிச்சி கையில. அது உள்ள போங்க அங்க பாருங்க. சாக்லேட் வைங்க. வீடியோ ஓடினா இருக்கட்டும். சாக்லேட் பாருங்க. கிஃப்ட். இந்த 6 கிஃப்ட்ல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க வந்து ஜெயிச்சவங்க. புரியுதா சொல்லுது. கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சாக்லேட் வந்து சாக்லேட் போகலாம். உங்களுக்கு இது வேணாக்க இது கொண்டு போகலாம்.
ஜெயிச்சவங்களுக்கு. அப்ப தோத்தவங்க என்ன பண்ணுவீங்கன்னா புஸ்கோட்டு பரவாயில்ல, டைம் இல்லை, ஒரு டைம் இது பண்ணணும் இல்லையா? 1 2 3 உயர்ந்து பண்ணலாமா? தொண்டை கட்டிங்களா? சரி, யார் வந்து பாடுறீங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம். சொல்லு பார்க்கலாம். இப்போ பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. கனி, கண்ணு தர கூட சொல்கிறேன். கண்டுபிடிங்க, கண்டுபிடி சொல்லுங்க. ஆவின் கனி 9. கண்ணு சொல்ல தெரியல. படப்படம் பண்ண பார்க்கலாம். ஆவின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவின் கனி 9. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியா 5ஆம் அதிகாரம் 22 23. வெரி குட். என்ன பிஸ்கட் பிடிக்குமோ, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து.
நீடிய பொறாமை அது வருது பொறுமை, நீடிய பொறுமை, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்கன்னா சூப்பர். அடுத்து யாரும் சொல்றா பார்க்காம அடிக்கவே விடாது. என்னது அன்பு? ஆவியின் கனிகள் 9. அன்பு, அன்பு, சமாதானம், பொறுமை, இன்னும் கொஞ்சம் மனப்பாடம் பண்றியா? வெரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சமாதானம், சந்தோஷம், சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 5ஆம் அதிகாரம் 22-23. இதுல ஒரு தப்பு மிஸ்டேக் என்ன சொல்லி பார்க்கலாம், யார் கண்டுபிடிக்கிறான்னு பாக்க. நல்லாதான் கரெக்டா தான் சொன்னேன், ஒரு சின்ன மிஸ்டேக் திரும்ப யார் கண்டுபிடிச்சீங்க? அன்பு சந்தோஷம் சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் மாறி போச்சு இல்ல? சரி பரவாயில்ல, தப்புதான். என்ன செய்ய கை சரி ஒண்ணு மாறிடுச்சு, ஒண்ணு மாறிடுச்சு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சொல்ல மாட்டான். செட்டி காணிச்சா காணிச்சா என்ன ஊத்துங்க. ஆவியின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. யார சொல்லி தந்துக்கிறாங்க போல அத்தம்மா. அப்பா யாருமா கடவுளை கட்டி மறுபடியும் சொல்றியம்மா கவிமணி, கரெக்டா சொன்ன கவிமணி, ஒண்ணு மாறி சொல்லு. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சமாதானம், இச்சையடக்கம். சமாதானமா?
சந்தோஷம் நிச்சயடக்கம். ஆவிக்கனிகள் 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. கை தட்டி எல்லாரும் அதான் பிடிச்சது. ஆப்பியா எடுத்துட்டா திரும்ப வைக்க கூடாது. கோ. அடுத்து யாரும் இல்லையா? என்னம்மா உங்க என்னடா மானிஸ்ரீ? என்ன வினிதா? விஸ்வா பாருப்பா. ஆவின் கனிகள் 9 அன்பு, சந்தோஷம், சாந்தம், நீதி. வந்துருச்சு. சொல்லு. நீதிய பெருமை, ஆவின் கனிகள் 9 அன்பு, சந்தோஷம், சாந்தம், நீதிய பெருமை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் வரும். சாந்தம் கீழே இருக்குது, அது தூக்கி மேல போட்ட. நீடிய பெருமை இல்ல, பெருமை வரக்கூடாது. நீடிய பெருமையே வரக்கூடாது. நீடிய பொறுமை தான் வரணும். பொறாமையே இருக்கக்கூடாது. நீடிய பொறாமையும் வராது. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். எது நமக்குள்ள இருக்கணுமோ அதுதான் 9 இருக்குது. ஓகே, அப்புறம் யாராச்சும் சொல்றீங்க? சொல்றேன் அந்த பக்கம் அப்படியே என்ன பாக்குறது நைஸ் தான் பாக்குறது. தூக்கி மேல போட்டுச்சு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவின் கனிகள் 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம். ஆவின் கனிகள் 9 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி பொறுமை, தயவு, என்ன சொல்லணும்? மனப்பாட வசனம் அப்படின்னாதான் உங்க மனசுக்குள்ள நிக்கும். மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? இப்ப சொல்லலாமா? இவன் கொஞ்சம் பார்த்தா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். புரியுதா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு
அருவருப்பானவைகள். அருவருப்புனா என்னது? அருவருப்புனா என்னது? போட முடியா? அருவருப்புனா என்னது? பிடிக்காது. இதெல்லாம் என்ன பண்ணது? இப்ப அருவருக்குது. எனக்கு சூழ்நிலை பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க. அதான் அருவருக்கு. சொல்லுங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. ஃபர்ஸ்ட் சொல்லாமா? மேல இருந்து மனப்பா. அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். என்ன பண்ணி கட் பண்ணியா? எல்லாம் சரி. எல்லாரும் மனசுல வந்துச்சா மனப்பாடம்? யாராச்சும் ஒருத்தர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம். அழகான வசனம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நல்ல கரங்களை தட்டி மாறிட்டே போகும். சொல்றேன், வசனமும் சொல்றேன். எந்த கிஃப்ட் வாங்காதுங்க, எடுத்துட்டு போவாருங்க. ஆவின் கனியும் நான் சொல்றேன், வசனமும் சேர்த்து சொல்றேன்னா 2 கிஃப்ட் எடுத்துன்னு போயினே இருக்கு. உங்களுடைய சாய்ஸ் தான் எல்லாமே. இது படிக்க 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 உங்களுக்கு நல்ல மனப்பாடமா ஆகும். ஒரு கிஃப்ட் கூட வாங்க. என்ன கவி? திவ்யன் கவின் வரல. கவின் பரவாயில்ல. கவின் நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். சொல்லாதுங்க. லாஸ்ட் ஃபைனல் சீக்கிரம் அடுத்த கேம் போனோம். இன்னொரு கேம் எல்லாம் இருக்கு நிறைய. மனப்பாட வசனம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கின்றவர்களோ அவருக்கு பிரியம். மனப்பாட வசனம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாக நடக்கின்றவர்களோ அவருக்கு பிரியம். மனப்பாட வசனம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உண்மையாய் நடக்கின்றவர்களோ அவருக்கு பிரியம்.
மனப்பாட வசனம் நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். சொல்லுப்பா. நான் வளர்த்துக்கோமா. ஓகேவா? புரியுதுங்களா? ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னாக்கா இது விளையாட்டு. இப்போ ஏன்னு சேர்க்கணும். பாருங்க, ஏனா ஏ, இப்போ பீனா பி, சீனா சி, டீனா டி. இதுலயும் அதே போலதான். பி என்ன பண்ணோம்? ஐ எப்படியாவது பி சேர்க்கணும். இடிக்க கூடாது லைன். ஆமா, இது இப்போ ஏ போட்டாச்சு, பியும் போட்டாச்சு, சிக்கு வழி இல்ல. அப்ப அவங்க தோத்துட்டாங்க, போயிடணும். சரியா? சரி, ஜோரா கை தட்டுங்க. சரி, எத்தனை கிஃப்ட் இருக்கு? இது 2 கேம். 11 தான்டா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா விளையாடுறதுக்கு நம்ம பிஸ்கட் தனியா கொடுத்தாலும் பிடிச்சி ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்கெட்ல எத்தனை போலாம், இதுல வந்து எத்தனை போலாம், இதுல வந்து எத்தனை போலாம். அப்போ 6 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படும். 6 பேருக்கு தான் வாய்ப்பு. விளையாடுறதுக்கு 6 பேர் தான். மத்தவங்க எங்களை போல ஆளுக்கு வசனம் சொல்ல, பாட்டு பாடல, அப்போ நாங்க எங்களுக்கு குத்துனா வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். நானு ஓகே ஓகே, புரியுதா? யார் வருது? ஹரிஷ் வர. நடுவா நடுவாப்பா. மேலந்தா கீழே போடு. மேலந்தா வரணும் போடுங்க. அந்த டீ வந்து தப்புவா. கை தட்டுங்க. அடுத்து யார் வருது? வயலை. அது ஏபிசி உள்ள நுழையக்கூடாதா? இப்ப மாட்டீங்க. அடுத்து யாரு? அடுத்து யாரு வருது? வாங்க, ஜோரா கை தட்டுங்க. ஆசிரியர் வைக்குதா?
தப்பு. Go, அவ்வளோதானா எல்லாம் போறாங்க. அப்ப இந்த வீடியோ வந்துச்சு. இனி இந்த கேம் கிடையாது, இன்னொரு கேம் தான் இருக்கு. அடுத்த வருது. வா 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 வா. இதுல பாட்டுல இதுல வந்துட்டாங்க. இருக்கா திறமைதான் இருக்கியா? தண்ணி பார்த்து தப்பு தப்பு தப்பு. இந்த பக்கம் வார்த்தை இந்த பக்கம் வரணும். உள்ள போகக்கூடாது. கை தட்டுங்க. பண்ணி வா. என்ன பயம்? யார் இருக்கிறாங்க? நாம தானே. இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. ஏன்னா ஏக்கு நேரம் இப்படி வரணும், புரியுதா? பீனா பீக்கு நேரம் இப்படி வரணும். உள்ளிட்டு பூந்தல இப்படி போக கூடாது, புரியுதா? பூந்து போனா அவன் ஃபைலு. எனக்கு தெரியாது. இது போவா. சரி ஈஸியா முடிக்கலாம். என்ன விட்டன பிரச்சனை. மச்சி நாங்க ஜலக்கணுமா பாப்பாங்க. சைடு நிறுவனம் அப்படியே ஜோர கை தருங்க. கோடு தான் வருது. கை தருங்க. மூளைக்கு வேலை கொடுங்க. மூளை வேலை செய்யுது இப்பதான். வரணும். ஏ ஏ பி பி சி சி டி டி. ஐயோ சம்மியால முடியல. பா அமர்ல அப்ப கீழே தெரியலப்பா. கட்டி காந்திச்சா முடிச்சுப்பா. முடிச்சு ஜோர கை தட்டுங்க. முடிஞ்சு போய் அவ்வளோதான். டைம் வேலை வைக்காது. அதுக்குள்ள எனக்கு ஃபேவரட் டிராயிங் போடுங்க. சீக்கிரம் பிஸ்கட் அவ்வளோதான். அத்தோர் வேற கேமு.
முடிஞ்சிச்சு. அவன் முடிஞ்சிச்சு. கை தட்டுங்கப்பா. ஜோரா கை தட்டுங்க. கவனிங்க, இதுல ஒரு ரூட் வந்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த சென்டர் கேப் இருக்குதுல்ல, இந்த ரூட் நீங்க பயன்படுத்த ஒண்ணு இதுல ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா இப்படி ஜாயின் வரலாம், இல்ல இந்த ரூட்ல இப்படி பூந்து இப்படி வரலாம். இந்த ரூட்டுக்கு பர்மிஷன் முடிஞ்சிச்சு. அவன் தான் முடிஞ்சிச்சு. அது கேமரா தூக்க முடியும்னா இவனுக்கு ஏமாத்திரம். கை தட்டுங்கம்மா. ஃபர்ஸ்டே லாக் பண்ணிட்டேன். புக்கிலேயே சமாளிக்கும்போது உங்களுடைய நீண்ட பொறுமையினால வாணிஸ்ரீ வரவேற்க முடியாதா? வரவேற்க முடியுமா? முடியாது. ஓகே, பெருசா சபை கட்டிட்டு 4 பேர் நோட்டா வாங்க. இங்கே ட்ரைன் பண்ணி இங்கே சொல்லணும். நல்லா பழகணும்.